ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த அம்மன் ஸ்ரீ பழண்டி அம்மன் ஆலயம். ரொம்ப பழமை வாய்ந்த பழண்டி அம்மன் ஆலயம். இது மதுரை மாணவம்பேட்டை, அதாவது சென்னை ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு தாங்க இருக்குது. இங்கே நீங்கள் போனீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே முதல் ஒரு பெரிய முழுமுதற் கடவுளை நீங்கள் பார்க்கலாம். நம்ம விநாயகரை தான் பார்க்கலாம். இந்த விநாயகர் பிரதிஷ்டை பண்ணி 20 வருஷம் ஆகுது. அடுத்ததாக உள்ளே போனீங்கன்னா 100 வருஷம் பழமையான அம்மன் பழண்டி அம்மன் அவங்க ஆலயத்தை தான் பார்க்கலாம். ரொம்ப மெய் சிலிர்க்க வச்சுது. அது உள்ளே போயிட்டால் எல்லா கடவுளும் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. மீனாட்சி அம்பாள், ஆஞ்சநேயர், அப்புறம் முருகர், அந்த மாதிரி நிறைய கடவுள் தனித்தனியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்தோன்னா விநாயகருக்கு பேக் சைடு 18 சித்தர்கள் இருக்காங்கங்க. அதாவது அகத்தியர், பட்டினத்தார், பத்திரகிரியார், சிவவாக்கியர், பாம்பாட்டி சித்தர், இடைக்காட்டு சித்தர், அகப்பை சித்தர், குதம்பை சித்தர், கடுவெளி சித்தர், அழுகுனி சித்தர், கொங்கண சித்தர், பீர் முகமது, மதுரவாணி சாமி, சட்டை முனி, திருமூலர், ரோமரிஷி, கருவூரார், ராமலிங்க பிள்ளைன்னு 18 சித்தர் இருக்காங்கங்க. அவங்களெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தரிசனம் பார்த்தோம். பக்கத்துலேயே நம்மளுக்கு நவக்கிரகங்கள் சன்னதி அதுவும் இருந்தது. அதுவும் பார்த்தோம். ரொம்ப மனசுக்கே நிறைவாக இருந்ததுங்க. எல்லாத்துக்கும் மேலே 18 சித்தரையும் பார்த்துட்டு இன்னும் உள்ளுக்கு ரைட் சைடு போனோன்னா நம்ம தலைவர் இருந்தாருங்க. அதுதாங்க முருகரை தான் பார்த்துட்ருக்கீங்க. இவரோட 100 அடி உயரமுள்ள முருகர் தான். இவரை பிரதிஷ்டை பண்ணியே 6 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பார்க்க அவ்வளோ மெய் சிலிர்ப்பாக இருந்தது. கட்டாயம் நீங்களும் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.